வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, இதுலேயே அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி எடுத்திருக்கேன். காரம் சொல்கிறேன், 2 ஸ்பூன் மிளகாய் பொடினா வீட்டு பொடி. உங்ககிட்ட வெறும் மிளகாய் பொடி இருந்தால் அது 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாவை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் தனியா பவுடர், பொட்டேட்டோ, ஆனியன், க்ரீன் சில்லி, டொமேட்டோ, ரெட் சில்லி பவுடர், டர்மரிக், கோரியாண்டர். இவ்வளோதான். இதை நாம் எல்லாத்தையுமே குக்கரில் போட்டுடலாம். மொத்தத்தையும் குக்கரில் போட்டு 2 கிளாஸ் தண்ணி விட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுக்கலாம். எல்லா பொருளையுமே நான் குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுறேன். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நாம் இதை அடுப்பில் வச்சிடலாம். இந்த எல்லா பொருளும் முழுகிற அளவுக்கு வச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி தக்காளியுமே ஜூஸ் ஆகிடும், அதுலேருந்தோ வாட்டர் இருக்கும். அதனால் இதை மூங்குற வரைக்கும் வச்சா போதும். அதிகமாக வச்சிடாதீங்க, அப்புறம் நீர்த்து போயிடும். இதை நான் 3 விசில் அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். உருளைக்கிழங்கு சப்ஜி தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, 1 பட்டை எடுத்துக்கோங்க, அதை உடச்சி வச்சுருக்கேன், 1 அன்னாசி மூட்டு, மராட்டி மொக்கு, 1 பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி எடுத்துக்கிட்ட 2 ஸ்பூன் ஆயிலில் இதை நீங்கள் தாளிச்சிடுங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெயில் உங்களுக்கு காட்டின எல்லா மசாலா ஐட்டமும் போட்டாச்சு. இதில் நாம் வேக வச்சு ஆஃப் பண்ணி ஆறுனதும் அதை இதில் கொட்டி கலரலாம். இப்போ குக்கரில் வச்சது வெந்துடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே வடிகட்டிடலாம், கொஞ்சம் அப்படியே சாய்ச்சி எடுத்துடலாம். இல்லை ஒரு கரண்டி வச்சு அந்த வாட்டரை மட்டும் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மற்ற எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு தண்ணி வடிகட்டிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போது இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் மத்து எடுத்து இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அதை கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்ட பிறகு தாளித்து வச்ச பேனில் இதை விட்டு இதை நல்லா திக்காகிற வரை அந்த தண்ணியுமே அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்த உடனே 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள், சூப்பராக மசிஞ்சிச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை நான் அப்படியே எடுத்து பேனில் விட்டுறேன். இப்போ நான் தாளித்து வச்சுருந்த பேனில் அந்த மசிச்ச உருளைக்கிழங்கு விட்டுட்டேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்த உடனே திக்கான உடனே கொத்தமல்லி தூவி இறக்குங்க. சப்போஸ் இது நீங்கள் தண்ணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சமயம் உங்களது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி இதில் விட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும். அவ்வளோதான், பொட்டேட்டோ சப்ஜி ரெடி. இந்த மாதிரி கொதிக்குது. இந்த டைமில் பாருங்கள், நான் கொஞ்சம் அரிசி மாவை 1 ஸ்பூன் அரிசி மாவை கலந்து இதில் விட்டுடுறேன். கரைச்சி தான் விடணும், இல்லைன்னா அங்கங்கே கெட்டியாக ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காயிடும். இதில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேருங்க, நல்லா சுவையாக இருக்கும். இது நல்லா கொதித்து திக்காயிடுங்க. நல்லா சாப்பிட்ற பொட்டேட்டோ மசாலா மாதிரி திக்காயிடும்.
நீங்கள் பொட்டேட்டோ மசாலா எப்படி ஆஃப் பண்ணுவீங்களோ அந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணுங்கள். இது நல்லாயிருக்கும். இதில் நான் வந்து எல்லாமே காரம் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்தாச்சு. நல்லா இருக்குது. இது நல்லா கொதித்து நல்லா திக்காக வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி தழையும் தூவி இறக்குங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தோசைக்கும் சாப்பிடலாம். இதுதான் உருளைக்கிழங்கு சப்ஜி. இதை செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி பூரி பரோட்டா தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.